ஒரு தடவை செய்தால் போதும், இனி ஒரு மாதத்துக்கு கவலை இல்லை. ஈஸியாக இந்த மழை காலத்துக்கு இப்படி செஞ்சு வைங்க. அதுக்கு 1/2 கிலோ இஞ்சி, 100 கிராம் பூண்டு, 50 கிராம் புளி எல்லாத்தையும் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கங்க. வெந்ததும் இதை அப்படியே எடுத்து ஆற விட்டுடுங்க. ஆறட்டும். இப்போ இதோட சேர்க்கறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் வரமல்லி சேர்த்து நல்லா பொரிய விட்டு வறுத்து எடுத்து ஆற வச்சுடுங்க. இது நல்லா ஆறின பிறகு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆற வச்ச இஞ்சி, பூண்டு, புளி கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து தண்ணிலாம் சேர்க்காம இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்ச கடுகு, வெந்தயம், வரமல்லி எல்லாம் ஆறி எடுத்து அதையும் மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வானல்ல அரைக்கப்பளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு, சீரகம், 10 இடித்த பூண்டு, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு செவந்ததும் இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், அரைச்செடுத்த இஞ்சி பூண்டு விழுது கூடவே அரைச்செடுத்த கடுகு வெந்தய பொடி சேர்த்து நல்லா கலந்து 1 நிமிஷம் கொதி வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளைப்பொடி சேர்த்து கலந்து இறக்குனீங்கன்னா இஞ்சி ஊறுகாய் ரெடி.